நட்சத்திரமாக வளர்த்துள்ளார். அதனின்று வரும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் இவை நஞ்சினை வென்று பல கோடி சரியின் ஒளியாக மாற்றியவர். அதன் உணர்வின் தன்மை நுகர்ந்தால் இந்த நஞ்சு என்ற வாழ்க்கை கண்ட உணர்வினை அதை கவர்ந்து இது அழித்திட முடியும் என்பதனை இதை தெளிவாக கூறுகின்றான். இதையெல்லாம் உருவமாக்கி அருவ உணர்வுகளை காவியமாக படைத்து அவன் விளைந்த உணர்வு பரவி இருப்பதை நாம் எடுப்பதற்கு இன்று விஞ்ஞான அறிவால் ஒவ்வொரு ஸ்டேஷன்களிலும் பல காவிய தொகுப்புகளை ஒளி அலைகளாக பரப்புகின்றன. இதுவே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. அதே அலவரிசில் இந்த பூமிக்குள் பரவி இருப்பதை நாம் அந்த ஸ்டேஷனை வைத்தால் அதில் படக்காட்சிகளை நாம் காணுகின்றோம். அதிலிருந்து வரக்கூடிய ஒளி அலைகளையும் காணுகின்றோம். இதை போன்றுதான் அகழ்ச்சியன் அவன் உணர்வின் உண்மையின் உணர்வுடைய தன்மைகளை ஒவ்வொன்று நிலையிலும் உணர்ந்தான். அவன் செயலாக்கங்களை எப்படி அறிந்து அவனை வாழ வைக்க வேண்டும் என்ற நிலைத்தான் இப்படி உருவாக்கி உருவத்தை காட்டி அருவ நிலைகளை நீ எப்படி பெற வேண்டும் என்று அவனில் வெளிப்பட்ட உணர்வின் உண்மையை தெளிவாக காட்டினான். ஆகவேதான் இன்று உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போது இந்த ஸ்டேஷன் உங்களுக்குள் உண்டு. ஆக அகசின் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவன் பெற்றாலும் அவன் உணர்வு உண்டு. குரு நமக்குள் அதை பதிவாக்கினார். அதை நீ நுகர்ந்தறி அந்த வித்தினை வளர்த்துக்கொள் என்றான். அதன் வழி அதன் அறிவை தெரிந்தோம். அதன் அறிவு உங்களுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக உருவாக்குகின்றோம். ஒருவன் வேதனை என்ற உணர்வை நுகர்கின்றான். வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து 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 அது நோய் என்ற நிலையில் உருவாகின்றது. அவன் என்று வெளிப்படும் உணர்வை அவனை உற்று பார்த்து அவன் வேதனைப்படுகிறான் நுகர்ந்தான். நாம் நுகர்ந்த உணர்வுகள் ஏனென்றால் வேதனை என்ற உணர்வுகளின் அணுக்களை உருவாக்கும் அந்த எண்ண உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நிலை வருகின்றது. ஆனால் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அந்த உணர்வினை நமக்குள் அணுவாக வளர்த்திடும் அணுத்தன்மை அடையும்படி செய்கின்றது. ஆக நுகர்ந்தால் நமக்குள் அது வந்து அதே வேதனை உருவாக்கும் அணுவாக மாறுகின்றது. இவனில் வேதனைப்பட்டது இந்த உணர்வு வெளிப்படுகின்றது. சூரியன் வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் இதை கவர்ந்து கொண்டு அந்த சத்தின் தன்மை இயக்குகின்றது. அதே உணர்ச்சியின் இயக்கமாக இயக்க தொடங்கி விடுகின்றது. அவன் அதை கவர்ந்தால் கவர்ந்தோர் உடல்களில் இது கருவுற்று அந்த உணர்வின் தன்மை இயக்கத்தன்மையாக மாறுகின்றது. இதே போல இன்று ரேடியோவோ டிவி அலைகள் விஞ்ஞான அறிவால் ஒலிபரப்பு செய்வதை அந்த உணர்வின் தன்மை நாம் வேதனைப்படும் உணர்ச்சியை நாம் நுகர்ந்தால் அடுத்த கணமே நாம் சோர்வடைகின்றோம். அதே போல் அங்கு நடக்கும் நிகழ்ச்சியை கண்ட பின் நாம் அதிர்வென்ற நிலைகள் உருவாக்குகின்றோம். ஆகவே மனிதனுக்குள் மனிதன் எதனதன் உணர்வுகளை பதிவு செய்கின்றோமோ அதை மீண்டும் நினைக்கப்படும் போது அந்த சக்திகளை நாம் கவர முடியும். ஆகவேதான் இந்த இயக்கன் உண்மையின் உணர்வை இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையில் மனிதனின் வாழ்க்கையில் வரும் தீமைகளை கண்டுணர்ந்தாலும் அந்த தீமை என்ற நிலையில் நமக்குள் உருவாகி மீண்டும் நம்முடைய நிலைகளுக்கு திருப்பி நாம் பரிணாம வளர்ச்சி தேய்வரையை போகாதபடி ஆக வளர்புடையாக வளர்ந்த அவரும் ஞானின் உணர்வை நீங்கள் நுகர்ந்தால் ஒவ்வொரு நொடிகளையும் தீமைகளை அது சதுர்த்தி நிறுத்திட வேண்டும். உயிர் ஒளியானது நமக்குள் தெளிவான எண்ணங்களை கொண்டு அந்த உணர்வை உருவாக்கினால் ஒளி என்ற சரீரத்தை நாம் உருவாக்க முடியும். அந்த நிலை பெறச் செய்வதற்கு உங்களுக்குள் இப்போது உபதேசிப்பது இந்த உணர்வின் அலைவரிசைகள் இந்த புவியில் படர்ந்துள்ளது. அருஞ் ஞானின் உணர்வு அதனை நீங்கள் கவர முடியும், கவர வேண்டும். இந்த தீமை என்ற உணர்வை நிறுத்திவிட்டு அருளி என்ற நிலையை பேரொளி பெறும் அந்த அருள் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கு தான் இதை உங்களுக்குள் பதிவாக்கி நினைகொண்டு அந்த அளவரிசையில் நீங்கள் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் பெற்று இனி மனிதன் அல்லாத இனி அந்த நிலைக்கு செல்லாதபடி இந்த உயிரின் உணர்வை ஒளியின் தன்மை அடையும் அந்த பருவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் தீமை என்ற நிலைகள் நிறுத்தி பேரொளி என்ற உயிருடன் ஒன்றி பேரொளியாக மாறும் தன்மை பெறுதல் வேண்டும். ஆகவேதான் இதை உங்களுக்குள் இதை தெளிவாக்கி அதன் வழிப்படி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தினால் இந்த தீமையை ஒவ்வொரு நிமிடமும் நாம விஷத்தின் தன்மை நமக்குள் கூடிடாது. அந்தந்த சமயத்தில் கண்ட உணர்வின் தன்மையை அருள் மகிழ்ச்சியின் உணர்வின் நுகர்ந்து அந்த விஷயத்தை தனித்து உயிருடன் ஒன்றி உணர்வின் ஒளியாக மாற்றுதல் வேண்டும். அந்த நிலை பெறும் நிலைதான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்றும் நாம் நிறுத்தும் நிலைகள் ஒவ்வொரு நிலைகளும் நாம் எப்படி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் தெளிவாக்கியது பதிவாக்கியது. நினைவு கொள்ளும் இந்த மாநில வாழ்க்கையில் நஞ்சென்ற உணர்வு உங்களுக்குள் வளராது. நஞ்சை வென்றிட்ட அருஞானின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து நஞ்சினை வென்று விடுங்கள்.
உணர்வின் ஒளியாக மாற்றும் முதல் அறிந்தவன் அகசியன். ஆக ஒன்றுக்குள் ஒன்று இயக்கி ஒன்றுக்குள் ஒன்று எப்படி இயங்கிறது என்றும், உயிர் ஓ என்று இயங்கி ஓமுக்குள் ஓம் என்று நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் எத்தனை கோடி சரீரங்களை பெற்றமோ இன்னொரு சரீரத்து அந்த உணர்வு ஒன்றுக்குள் நுழைந்து அதன் இயக்கமாக மாற்றி நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் ஒவ்வொன்றும் அதை பல கோடி உணர்வின் தன்மை கண்டு ஓமுக்குள் ஓம் என்று ஜீவன் பெறச் செய்து அதன் உணர்வின் தன்மை ஒருங்கிணைந்து மனிதனாக உருவாக்க காரணமானது என்ற நிலையை அறிந்தான். ஆனாலும் இந்த பிரபஞ்சம் இவ்வாறு இயங்கினாலும், ஆக சூரியன் எப்படி உருவானது, இந்த சூரிய குடும்பம் இப்படி என்றால், இந்த உடலுக்குள் இந்த உயிரணு தோன்றிய பின் இந்த உயிரணு அதே போல இந்த சூரியன் எப்படி உருவானது என்ற நிலையை அறிகின்றான். ஆக இந்த உடலுக்குள் நின்று அந்த உணர்வின் தன்மை அறிந்த பின் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்ற நிலையில் அறிகின்றான். ஆக இந்த பிரபஞ்சமே அகண்ட அண்டம் எப்படி உருவானது என்றும் இவன் உணர்வின் நினைவாற்றலை வெண்ணிலையை செலுத்துகின்றான். அவன் அறிய முற்படுகின்றான். அந்த அறிய முற்பட்ட இந்த உணர்வுகள் தான் அவனது வாழ்க்கையில் மிகவும் தெளிந்த திருப்பத்தை உருவாக்குகின்றது. ஆகவே இன்று சூரியனோ இந்த குடும்பங்களோ இல்லாத போது இந்த சூரியன் எப்படி உருவானது, அந்த பிரபஞ்சங்கள் எப்படி உருவானது, இந்த உயிரணுக்கள் எப்படி உருவானது என்றையும் இது மூலத்திற்கே சென்று விடுகின்றான். ஆகவே அந்த மூலம் எது, அகண்ட அண்டம் இருண்ட நிலைகள் கொண்டது. இப்ப நாம் பார்க்கும் சூரியனோ கோள்களோ எத்திக்கிலும் இல்லை. ஆக இருண்ட உலகமாக இருந்த அந்த இருண்ட உலகம் அதில் எப்படி உருவானது என்ற நிலையும் இவனுக்குள் உருவான உணர்வின் இசையை, ஆக உணர்வால் எண்ணத்தால் பாய்ச்சும் போது இவனுக்குள் இயக்கும் உணர்வும், ஆக அகண்ட இருண்ட உலகையும் இருண்ட உலகத்திற்குள் அவன் முதலில் வெப்பமென்ற உணர்வு உருவாகி அதிலிருந்து தான் கருவென்ற நிலைகளில் உருவாகிறது என்ற உண்மையை உணர்கின்றான். ஆக நாம் வீட்டை அடைத்து வைத்தால் அதில் ஒரு விதமான வெப்பங்கள் வரும். இதை போல அகண்ட அண்டத்தில் ஆங்காங்கு எதனின் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அதன்படி வெப்பங்கள் உருவாகின்றது. வெப்பத்தின் தன்மை உருவாக்கப்படும் போதுதான் ஆவி என்ற தன்மைகள் உருவாகிறது என்று முதலில் இவன் உடலுக்குள் இயக்கமும் இந்த உடல் உருவற்றதும் இது உருவாவதற்கு மூலம் எங்கிருந்து தோன்றியது என்ற நிலையை இவன் அகசியனை முதலில் காணுகின்றான். அகண்ட அண்டத்தையும் உற்று நோக்குகின்றான். உணர்வை அறிய விரும்புகின்றான். ஏனென்றால் விஷத்தின் அடக்கத்தால் மின்னல் எப்படி ஒன்றுடன் ஒன்று மின்கதிர்கள் பரவுகின்றதோ இவன் எண்ணத்தில் அண்டத்தில் வீசப்படும் போதும் உணர்வின் ஒளிக்கற்றைகள் எப்படி என்ற நிலைகளை அவன் அறிகின்றான். ஆக அந்த அறியும் பருவம்தான் முதலில் ஏற்பட்டது வெப்பம். அந்த வெப்பத்தால் அது ஆவித்தன்மை கொண்டு மற்றவர்கள் உருவெறுகின்றது. ஆனால் உருப்பெற்று ஆவியின் தன்மை நாளடைவில் அது பெருகப்படும் போதும் அதன் உணர்வுகள் விஷமாக மாறுகின்றது. அந்த விஷத்தன்மை அடைந்த பின், அந்த விஷத்தன்மை அடைந்த நிலைகள் வந்த பின் அடுத்தடுத்து உருவாகும், அதாவது விஷத்தன்மை அல்லாத நிலைகள் இதை இணைந்த பின் இது தாக்குதல் வெப்பமாக மாறுகின்றது. அந்த வெப்பம் என்ற நிலைகள் கொண்டு அணுக்களாக சுக்கு நூறாக தெரித்து ஓடுகின்றது. அதில் ஏற்பட்ட நிலைகள் தான் மீண்டும் வெப்பமாகி அதில் ஈர்க்கும் காந்தமாகின்றது. ஆக ஈர்க்கும் காந்தமாகும் போது இந்த விஷத்தின் தன்மை இதுடன் நினைத்து வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகள் அடைகின்றது. ஆக வெப்பத்தை தான் ஆதி பராசக்தி என்றும் காரணப்பேரை சுட்டி காட்டுகின்றனர். யார்? இந்த அகசியனை. அவனின் விளைந்த உணர்வுகள் அவன் காரணப்பேரை வைத்து அழைக்க முற்படுகின்றான். அதன் உணர்வின் தொடர்தான் ஆதி சக்தி என்பது விஷம், ஆதி லட்சுமி என்பது காந்தம். இது மூன்றும் உருக்கிணைத்த சேர்த்து உலகையே உருவாக்கும் சக்தியாக முதல் உருவாகின்றது. ஆக உருவான நிலையோ அடுத்தடுத்து வரும் இத்த பிரபஞ்சத்தில் வெப்பமாகி அதனதன் பகுதிகளில் உருவாக்கும் தன்மை வரும்போது இந்த அணுக்களின் தன்மைகள் முதலில் எதை நுகர்கின்றதோ அதன் வலுவாக இயங்குகின்றது. ஒன்று அடுத்தடுத்து இந்த விஷத்தன்மையை உருவாகி வெப்பம் காந்தம் விஷம் என்றால் அதே சமயத்தில் தன் அருகில் இருக்கக்கூடிய விஷத்தை நுகர்ந்து விட்டால் அதன் வலிமை கொண்டு
விஷமற்று வருவதை இதை கண்டு அஞ்சு ஓடுகின்றது. ஆகவே இத்தகைய அஞ்சு ஓடும் போது இதை போல அணுக்களின் தன்மை ஒன்றுடன் ஒன்று நுகர்ந்து வலு கொண்ட விஷத்தின் அளவுகோல் கொண்ட விஷத்தின் தன்மையால் இதை கண்டு அஞ்சு ஓடும் போதும் விஷமற்ற அணுக்கள் இன்னொரு விஷம் கொண்ட நிலைகள் மோதும் போது அந்த மோதலின் சுழற்சியின் தன்மை அடைந்து இந்த மூன்றும் இரண்டர கலக்கின்றது. ஆக விஷமற்றதும் விஷம் தணிந்ததும் அல்லது இதற்குள் துவர்ப்பென்ற உணர்வுகள் அங்கே கலந்திருந்தால் இதன் உணர்வுகள் இரண்டர கலந்து ஆக ஒரு அணுத்தன்மை உருமாறுகின்றது. அப்ப இந்த மோதலில் ஏற்படும் வெப்பம்தான் அந்த வெப்பத்தில் ஆகும்போது மூன்றும் இரண்டர கலந்து விடுகின்றது. வெப்பம், காந்தம், உணர்வுகள், சத்து. அந்த மனம் எதுவோ அந்த மனத்தின் தன்மை கொண்டு இயக்கத் தொடங்கி விடுகின்றது. இவர் இரண்டர கலந்து விட்டால் அதற்கு பேர் பரபிரம்மம் என்று காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர். ஆக அந்த பிரபபிரம்ம ஆன பிற்பாடு எதன் மனத்தை அதனுடன் இணைந்ததோ அந்த மனத்தின் சக்தியாக ஞானமாக அந்த அணுவின் தன்மை இயக்கத் தொடங்குகின்றது. அதன் வலுவின் இயக்கமாக அது இயக்கத்தொடர் வருகின்றது என்பதனை தெளிவாக நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. இவ்வாறு வளர்த்த அந்த வளர்ந்து வந்த பல அணுக்கள் மாற்றங்களாகி ஒன்றுடன் ஒன்று மோதி பல பல உணர்வுகள், பல பல குணங்கள், பல பல உணர்வுகள் என்ற நிலை, கசப்பு, தோற்பு, இனிப்பு, இதை போல பலவிதமான நெடித்தன்மைகள் வருகின்றது. இப்ப சுக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு விதம், அதே மிளகு எடுத்தால் அதனுடைய காரம் ஒரு விதம், இதே போல முள்ளங்கி எடுத்தால் காரம் ஒரு விதம். ஆக இதே போல இயற்கையின் உணர்வுகள், கார உணர்ச்சிகள். இன்னைக்கு கத்திரிக்காய் எடுத்தால் காரங்கள் வேறு. இதே போல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரங்கள் இருக்கும். இந்த உணர்ச்சியின் தன்மை தனக்குள் இவ்வாறு பல அணுக்களின் தன்மை அடைகின்றது. மோதலில் ஏற்பட்ட வெப்பங்கள் அது ஆவியாக மாறி ஆவின் தன்மை மேகங்களாக கூடி அந்த மேகத்துக்குள் இந்த அணுக்கள் போர்முறை மோதும் போது அது நீராக வடிகின்றது. அந்த நீருக்குள் இந்த அணுக்கள் சிக்கி அதை எடை கூடிய நிலைகள் அது ஓடத் தொடங்குகின்றது. அது ஓடும் நிலைகள் வரப்படும் போதுதான் இந்த நீரெல்லாம் ஆவியாக மாறுகின்றது. அந்த நீரெல்லாம் ஆவியாக மாறிய பின் அதற்குள் சிக்குண்ட ஒரு பொருளாக மாறுகின்றது. அதான் பரம் பொருள் என்ற நிலையை அகசியன் அவனுள் கண்டுணர்ந்த உணர்வின் உண்மையின் உணர்வை அவன் அறிகின்றான். அந்த அறிந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் பரம்பொருள் என்றும் பரம சிவம் என்றும் சக்தி சிவமாகிறது என்றும் காரணப்பேரை வைத்து நாம் அறியும்படி செய்கின்றனர். இப்படி உருவான இந்த உணர்வு தான் சுழற்சியின் தன்மை வரும்போது வெப்பத்தின் தணல் கூடி அந்த வெப்பம் அதிகரிக்க, சுழற்சியின் தன்மை அதிகரிக்க, ஈர்ப்பின் தன்மை தனக்குள் கவர்ந்து தான் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் சுழற்சியால் ஏற்படும் வெப்பம் அந்த பரம்பொருளுக்குள் வெப்பம் நடுமையம் அடைந்து மேல்பரப்பு துருவப்பகுதியில் தனக்குள் கவரும் நிலைகள் இதுடன் இரண்டர கலந்து ஒரு கோளாக மாறுகின்றது. இப்படி தனது வளர்ச்சி ஏற்படும் போது துருவப்பகுதி கவர்வதும் சுழற்சியில் வெப்பம் அதிகரிப்பதும் இப்படி தன் வளர்ச்சியின் தன்மை பெறுவதுதான் சீவலிங்கம் என்று காரணப்பேர் வைக்கின்றான். வளர்ச்சியின் தன்மையை எவ்வாறென்று நாம் அறிந்து கொள்வதற்காக அதற்கு சீவலிங்கம் என்று பெயர் வைக்கின்றார். இப்படி வளர்ச்சி அடைந்த நிலைகள் கூழின் வளர்ச்சி அதிகரிக்கின்றது. இவ்வாறு அதிகரிக்க 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 அதன் வளர்ச்சியின் தன்மையும் கூடி இதனுடைய வெப்பம் அதிகரிக்க அதனுடைய நிலைகள் அமிலங்களாக மாறுகின்றது. அந்த அமிலத்தன்மை அது சுழற்சியில் உமிழ்த்தப்படும் போது அதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் வெளிப்பரவுகின்றது. நூலாம்படை எப்படித்தான் உணவாக உட்கொள்ளும் அதனுடைய மனத்தை வெளியிடும் போது அது நூலாம்படை தான் வலை விரித்து அதில் சிற்குண்டதை உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதே போல அது உருவான அமிலங்கள் பரவுவதும் அந்த பரவும் போது போகும் பாதைகளில் இந்த தூசிகளையும் தோள்களையும் நம் முதல்ல உருவானது அல்லவா, இதை போல உணர்வினை தூசிகளையும் தொலைவுகளையும் அதற்குள் கவர்ந்து கொண்டு அதனுடைய உரையச் செய்து இதன் சுழற்சி வட்டத்தில் வரும்போது தீவிரையாக மாறி தனக்கு உகந்த உணவாக அது உணவு மாற்றிக்கொள்ளுகின்றது. அப்படி உணவுகள் அது விளைந்து விளைந்து விளைந்துதான் இதன் நிலைகளில் சூரியனாக மாறுகின்றது. அந்த சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் இந்த காந்த புலனறிவு கவரப்படும் போது இதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் வளரப்படும் போதுதான் அதை சுழற்சி கொண்டு ஒவ்வொரு கோள்களும் நட்சத்திரங்களும்